சோதனையை ஜெயமெடுத்து. அல்லேலூயா. என்ன செய்ய போறீங்க? சோதனையை ஜெயிக்க போறீங்க. எத்தனை பேர் சோதனையை ஜெயமெடுத்து இருக்கிறீங்க? தைரியம் இழந்துங்க. சோதனையை ஜெயமெடுக்கிறவர்கள் நாங்கள். ஆமென். அல்லேலூயா. சோதனை எப்படி வருகிறது? சோதனை என்றால் என்ன? சோதனை யாருக்கு வருகிறது? சோதனை எதனால வருகிறது? சோதனையினால் ஏற்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒரு சிறிது நேரம் நாங்கள் ஆராய்ந்து கொள்ள போகிறோம். சோதனை அந்த பரீட்சை நிமித்தமாய் அந்த பரீட்சைக்குள்ளே ஆண்டவர் ஒரு தீர்மானத்தையும் ஒரு பதிலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக கடினமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது பரீட்சை நடக்குது. இப்ப லட்சிக்கு சரியா அடுத்த லெவலுக்கு போற பரீட்சை நடக்கிறது. லட்சி என்ன செய்ய போகுது? இரவிரவா கண் விழிச்சு படிக்க போகுது, அல்லது போனா விடிய விடிய படிக்க போகுது. படிச்சு 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 பாருங்க, ஒரு விஷயத்துக்காக ஒரு பதிலுக்காக ஏராளமான காரியத்தை என்ன செய்யறோம்? படிக்கிறோம். புத்தகத்தில் இருக்கிற ஆனா புத்தகத்தில் இருக்கிற அவ்வளவு கேள்விகளும் பெருமா கிடையவே கிடையாது. அதுல குறைஞ்சது ஒரு 10 5 அதாவது 7 8 அங்கே குறிக்கப்பட்ட காரியம் தான் அங்கே கேள்விகளாக வரும். ஆனா கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அனைத்தையும். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கை அடைய வேண்டுமா இருந்தால் தேவனை குறித்த ஆழமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே தேவனை காலத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் கணக்கிடப்பட முடியாத ஆழமான ஒரு சத்தியத்தை உடைய தெய்வீக தன்மையுடைய தேவனா இருக்கிறபடினாலே இன்றைக்கு குறிக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு குறிக்கப்பட்ட காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில கற்றுக்கொண்டு நாங்கள் பதிலை கண்டுபிடிக்க முடியாமல் சோதனை நிமித்தமாக நாங்கள் விழுந்து போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எங்க சோதனை உருவாகுது பாருங்க, சொல்லுங்க பாப்போம். முதலாவதா எங்க வருது சோதனை? முதல்ல அங்க வருது சோதனை. எங்க வருது சோதனை? முதல் விடிய விடிய ராமங்கரை நல்ல இருக்குது விளையாட்டுங்களை. எங்க வருது முதல் சோதனை? எடுத்து வாசித்துக் கொள்ளும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாட்களாக உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்ல கவனிங்கள். ஆண்டவர் வனாந்தரத்துக்கு ஆவியானவரினாலே கொண்டு போகப்படுகிற பொழுது அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அந்த உபவாசம் இருக்கிற சூழ்நிலையிலே பிசாசு வரவில்லை. ஆனா அவர் அங்கே 40 நாள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது பிசாசு அவரிடத்தில் வரவில்லை. அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பதாக அவருக்கு இப்ப சரீரத்தில் ஒரு பலவீனமாகி அந்த பசி ஏற்படுகிற பொழுது அந்த பலவீனத்தை நன்கு அறிந்து இந்த பிசாசு என்ன செய்கிறார்? அவரை சோதிக்கும்படியாய் வருகிறார். அப்ப இந்த சோதனை ஒரு மனிதனுக்கு எப்ப வருகிறதுன்னு சொன்னால், என்றைக்கு உங்களிடத்தில் பலவீனம் ஆளுகை செய்கிறதோ, என்றைக்கு உங்களால் முடியாது என்ற பலவீனம் உங்களுக்குள்ளே வருகிறதோ, அன்றைக்கு சாத்தானுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவர் அங்கே உபவாசத்தை முடித்த பின்பதாய் அவருக்கு பசி வருகிறது. பசி வருகிற பொழுது இப்ப சோதனைக்காரன் வருகிறான். வாசிங்க. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ இந்த தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யுங்கள்? அப்பமாக்குங்கள் என்றார். வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். நல்ல கவனிங்கள், அவருக்கு பலவீனம் ஏற்படுத்துகிறது. அந்த சூழ்நிலையிலே அந்த சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து சோதிக்கிற பொழுது அவர் ஒரு பதிலை வச்சிருக்கிறார். என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் சோதனை எங்களுக்கு நேரிடுகிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த சோதனையை கண்டு பதில சொல்ல மாட்டோம். என்ன செய்கிறோம்? ஓட்டம் எடுக்கிறோம். ஆனா எங்கள் பலவீனங்களை பிசாசு நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். எங்க உங்கள்ட்ட பலவீனம் இருக்கோ அங்கதான் சோதனையை கொண்டு வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நன்கு அறிந்தான் ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டுடைய சரீரத்திலே பசி என்னும் காரியம் பலவீனம் உண்டாயிற்று. நான் போய் என்னுடைய வேலையை காண்பிப்போம் நினைத்து வந்தான். ஆனால் அவர் வார்த்தையினாலே அந்த பிசாசை ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில சோதனை வந்தா இப்ப நல்லா ஊறீங்க, நல்லா ஊழியம் செய்யறீங்க, ஏதோ ஒரு காரியத்தால ஒன்றும் வேண்டாம் என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாண்டு மூட்டை கட்டி வைக்கிறோமா இல்லையா? மூட்டை கட்டி வைக்கிறோமா இல்லையா? எல்லாத்தையுமே ஒதுக்கி உதாசீனப்படுத்தி நாங்கள் எல்லாத்தையும் புறம்பே தள்ளுவோம். காரணம் என்ன? நம்மிடத்துல பதில் இல்லை. சோதனைக்காரனுக்கு சொல்ல வேண்டிய பதில், சோதனைக்காரனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடினாலே சோதனையை கண்டு இன்றைக்கு பயந்து நாங்கள் ஓட்டம் எடுக்கிறோம். காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார். சோதனைக்குரிய பதில் நம்மிடத்தில் இல்லை என்ற எண்ணம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த ஆண்டவர் உடனடியாகவே ஒரு பதிலை கொடுக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே. பாருங்கள், அந்த வார்த்தை ஒரு மனுஷனை பிழை போட்டுகிறது என்று அந்த சோதனைக்காரனுக்கு ஆணித்தரமாய் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில போராட்டம் வருகிறது என்றால், உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது என்றால், அந்த சோதனைக்காரனை பார்த்து ஆண்டவரை குறித்து, ஆண்டுடைய சத்தியத்தை குறித்து, ஆண்டுடைய விசுவாசத்தை குறித்து, ஆண்டுடைய நம்பிக்கையை குறித்து அந்த பிசாசுக்கு எதிராய் எத்தனை பேர் பேசுகிற நபர்களாய் இருக்கிறீர்கள்? ஒருவரும் கிடையாது. கொஞ்சம் காசு கையில் இல்லாட்டாலே நம்முடைய சூழ்நிலையே தள்ளாட்டமா போய்விடும். பணம் கையில் இல்லாவிட்டாலே நம்முடைய சூழ்நிலை என்ன தள்ளாடுகிற சூழ்நிலை. இப்ப பணம் இல்லைன்னு தெரிந்தா யார் வருவாங்க உங்களிடத்துல? சோதனைக்காரன் வருவான். சோதனைக்காரன் வந்தவுடனே சோதனைக்காரன் பல கலைகளை கொண்டு வருவான், சில ஐடியாக்களை கொண்டு வருவான், சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பான். சோதனைக்காரன் மனைவி வடிவத்தில் வருவான், உறவுகள் வடிவத்தில் வருவான், உங்களுடைய கணவன் வடிவத்தில் வருவான், பிள்ளைகள் வடிவத்தில் வருவான். வந்து ஆலோசனைகளை கொடுப்பான். அந்த ஆலோசனைகள் உங்களுடைய புத்திக்கு நல்லதாய் காணப்படும், உங்களுடைய புத்தியை தெளிவிக்கிறதாய் காணப்படும். அந்த ஆலோசனைகள் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டு அந்த ஆலோசனைகள் வளர்ச்சி அடைந்து பெருக்கம் அடைந்து இந்த கேள்விக்கு பதில் உண்டான அந்த ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை விட்டு தூரமாய் செல்லுகிற ஒரு பாதையை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் பதிலை கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த சோதனையாகவே நம்முடைய வாழ்க்கை மாறுகிற சூழ்நிலையிலே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க, உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது? ஏனம்மா ஜெபத்துக்கு வரையில, ஐயா பாஸ்டர் நான் அங்க போயிருந்தேன், ஏனம்மா ஜெபிக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஜோசி ஒரு சாட்சி சொல்லிக்குது. எப்படி சொல்லுங்க? என்ன சொன்னவா? என்ன சொன்னவா? காணிக்க சாட்சி பகுதியை தந்த உடனே காலையில் எழுந்தி சொல்லுங்க, ஜெபிக்கு ஒரு மணி எண்ணம் வந்ததா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் காணிக்க சாட்சி தரணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிற நேரம் உங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. என்ன? போய் நாங்க பொய்யா இந்த இடத்துல நிக்க கூடாது, நாங்க தகுதியா போய் தேவ சமூகத்தில் இங்க எண்ணம் வருதா இல்லையா? அப்ப இதே எண்ணம் மற்ற நேரங்களில் ஏன் நமக்குள்ளே வருவதில்லை? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்டார்,
உதாரணத்துக்கு நான் ஜோசியை சொன்னேன். ஒவ்வொருவரையும் அப்படி ஆண்டவர் பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன பதிலை கூற முடியும், என்ன காரியத்தை செய்ய முடியும்? அப்ப ஒரு சந்தர்ப்பம் வரைக்க ஆண்டவரோட நம்முடைய உறவு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா அசாதாரணங்களான சந்தர்ப்பம் இல்லாத சூழ்நிலையில நாம எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறபடினால்தான் சோதனைகள் அளவுக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை தொட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்குல நான் சொல்றது. அப்ப ஒரு நாளைக்கு தேவன் வேண்டும், மறுநாளிலே ஆண்டவர் வேண்டாம். இதனாலதான் இன்றைக்கு சோதனைகள் பதிலை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகள்,